அட்டகாசமான சுவையில் முட்டை கிரேவி ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்னு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல 5 முட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் கத்தியில் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 15 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் மறுபடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடையில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறமாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 வரமிளகாய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச முட்டைகளை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கசூரி மெத்தியை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா கொதி வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்ல திக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியான கொத்தமல்லி தூவி கலந்து விட்டே இருக்குங்க. செம்ம டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.